தமிழ் சினிமாவை அப்படியே அதிர வைத்திருக்கிறது. தனுஷ் அவர்கள் கெரியர்லே வந்து ராயன் திரைப்படம் தான் அதிகமாக வசூல் செய்த திரைப்படமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து 200 கோடி வசூலில் வந்து ராயன் திரைப்படம் இணைய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். தனுஷ் அவர்கள் நடிப்பில், தனுஷ் அவர்கள் இயக்கத்தில், தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படம் தான் ராயன். இந்த திரைப்படம் வந்து தனுஷ் அவர்களே இயக்குனனால் வந்து ரசிகர்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படமாக இருந்தது. ஜூலை 26ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிவிட்டது. ஸோ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக வந்து 5 நாட்கள் ஆகிறது. ஸோ 5 நாட்களில் இந்த திரைப்படம் வந்து எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குன்னு பார்க்க போகிறோம். அதாவது முதல் நாள் மட்டுமே இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து 30லிருந்து 40 கோடிக்கு மேலே உலக அளவில் வந்து வசூல் செய்திருந்தது. ஓவர்சீஸில் வந்து அதிகமான வசூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 2வது நாள் வந்து ஃபர்ஸ்ட் டேவை விட வசூல் வந்து இந்தியாவில் வந்து அதிகமானது. செகண்ட் டே வந்து 30 crores மேலே வந்து வசூல் செய்தது. அதுக்கு அடுத்தடுத்து நாட்களை வசூல் செய்து ஆக மொத்தம் வந்து 4 நாட்களில் ராயன் திரைப்படம் 100 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செய்து பெரும் சாதனை வந்து படைத்திருக்கிறது. இப்போ அந்த 5வது நாள் வசூல் வந்து இன்னும் இந்த அதிகரித்திருக்கு. 5 நாட்கள் முடிவில் ராயன் திரைப்படம் 120லிருந்து 130 கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைத்திருக்கு. இன்னும் வந்து அதாவது அடுத்த பெரிய படம் தங்கலான் திரைப்படம் தான் வருகிறது. 15ஆம் தேதி வரைக்கும் வந்து ராயன் திரைப்படத்தோட புக்கிங் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் அடுத்த 15 நாட்கள் ராயன் திரைப்படத்தை ரசிகர்கள் செமையாக வந்து கொண்டாட போகிறாங்க. ஈவன் வந்து குடும்ப ரசிகர்களே இந்த திரைப்படத்தை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் 200 கோடி கிளப்பில் வந்து கண்டிப்பாக தனுஷ் அவர்கள் இணைய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. சூர்யா, விக்ரம், அதுக்கப்புறமா தளபதி விஜய், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதுக்கப்புறமா கமல்ஹாசனை தொடர்ந்து தனுஷ் அவர்களும் 200 கோடி கிளப்பில் இணைய போகிறாங்க.